च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் 1000 நாரதர் தொகுத்து வசிஷ்டருக்கு வழங்கியது. வசிஷ்டர் வணங்கி பணிவுடன் கேட்டு வலிமை பெற்றது. அதை நீங்களும் இப்பொழுது கேட்கிறீர்கள். அந்த 1000 திருநாமங்களிலே நாம் இப்பொழுது 152வது திருநாமத்தை சுவைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். எம்பெருமான் வாமனனாக அவதரித்த நிகழ்ச்சியை நினைப்பு கொள்கிறார் நாரத பகவான். வாமனனாக அவதரித்ததில் அவனுக்கு குழந்தை பிறந்த உடனேயே உபநயனம் பண்ணுகிறார், பூணூல் கல்யாணம் செய்கிறார் அவருடைய தகப்பனாரான கஷ்யப பிரஜாபதி. அந்த எம்பெருமான் அதாவது அவளை சீக்கிரமாக 5 வயசுலேயே உபநயனம் பண்ண வேண்டும் பிள்ளைகளுக்கு. 5 வயசுலேயே பிள்ளைகள் எப்பொழுது எந்த பிள்ளைகளுக்கு பிரம்மவர்ச்சஸ்ங்கிற தனிப்பொலிவு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த பிள்ளைகளுக்கு 5வது பிராயத்திலேயே பூணூல் கல்யாணம் செய்ய வேண்டும், உபநயனம் செய்ய வேண்டும், பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும் என்று ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக 7 வயது நிரம்பியவுடனே பண்ணுவது வழக்கத்திலே உண்டு. அது முக்கியமான காலமாக சொல்லப்படுகிறது. இது ஸ்பெஷல் விஐபி காலம். அதாவது அப்பொழுதே நன்கு வேத சொற்களை உச்சரிக்கக்கூடிய வல்லமை பெற்ற குழந்தைக்கு 7 வயதிலிருந்து 16 வயதிற்குள் அந்தணர்களுக்கு இந்த முப்புரி நூல் பூணல் பூட்டப்பட வேண்டும். இது ராஜபுத்திரர்களுக்கு உண்டு, வணிகர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பூணூல் கல்யாணத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். இதை உபநயனம் என்று சொல்கிறார்கள். இதில் என்ன பூணல் போடுறதுன்னா மார்பில் முப்புரி நூல் போடுறதை பார்த்துருக்கோம். அதுதான் முக்கியம்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே அதை விட முக்கியமான ஒரு பகுதி இதில் இருக்குது. அது என்ன, இடுப்பில் அந்த குழந்தைக்கு முஞ்சை புல் என்கிற புல்லினாலே ஆன ஒரு அரைநான் கயிறு போன்றதை 3 பிரி சுற்றுவார்கள், 3 முறை. அதை மௌஞ்சி என்று சொல்வார்கள். பிசங்க மௌஞ்சி யுஜமர்ஜுனச்சவிம் என்று. அந்த மௌஞ்சி என்பது அந்த பிள்ளை பிரம்மச்சரிய விரதத்துக்கு வந்து விட்டான் என்பதை உணர்த்துகின்றது. அந்த பிரம்மச்சாரியாக இருந்து அந்த பிரம்மச்சரியத்திலே வேதங்கள் கற்று முடித்த பிற்பாடு அவன் குருகுலத்திலிருந்து மீண்டு வருகிறான். அது சமாவர்த்தனம் என்ற ஒரு சடங்குக்கு காரணமாகிறது. அந்த சமாவர்த்தனம் செய்யும் பொழுது அந்த சடங்கில்தான் இந்த மூஞ்சியை அவிழ்த்து இன்னொரு பிரம்மச்சாரிக்கு கொடுக்க. அது வரைக்கும் அந்த மூஞ்சியை இடுப்பில் அணிந்து கொண்டிருக்க வேண்டும்.
மௌஞ்சி நைந்து போனால் இன்னொரு மௌஞ்சி. ஆவணி அவிட்டங்கள் தோறும் புதிய மௌஞ்சி இடையிலே அரங்கான் வேஷ்டிக்கு மேலே அணிய வேண்டியது. அதற்கு முஞ்சை புல் என்ற புல் தற்காலத்தில் ரொம்ப அரிதாகிவிட்டது. எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, போலி தானே. முஞ்சை புல் கிடைக்கவில்லை என்றால் விஸ்வாமித்திரம் என்று சொல்லக்கூடிய தர்பை புல், அவைகளாலும் கூட அந்த அரைநான் கயிறை முடைந்து கொண்டு அணிவிக்கலாம் என்று முன்னோர்கள் வழிவகுத்தார்கள். அதுதான் பலர் இப்பொழுது செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அந்த முஞ்சை புல்லை கிரகித்து செடியிலிருந்து எடுத்து அதை அந்த காலத்தில் பனியில் உலர்த்துவாங்க. கோமூத்திரத்தில், பசுவின் மூத்திரத்தில் நனைத்து அதை பனியிலே உலர்த்தி அப்படி ஒரு வாரம் போல் அதை பக்குவப்படுத்தினால் அதனுடைய கலரே மஞ்சள் போல தங்கம் போல மின்ன ஆரம்பிக்கும். அதிலிருந்து முடையப்பட்டு இந்த அரங்கான்கயிற்கு மௌஞ்சி என்று பெயர். முஞ்சை புல்லாலே வந்த மௌஞ்சியை அந்த பிள்ளைக்கு அணிவிக்கும் பொழுது மந்திரம் அற்புதமாக சொல்கிறது. இயம் துருக்தாத் பரிபாதமானா சர்ம வரூதம் புனதீன ஆகாது. வாழ்க்கையில் குழந்தைக்கு எந்த விதமான அவதூறும் வந்துடக்கூடாது. அன்றையிலிருந்தே அச்சம். அதாவது பையன் காப்பி அடித்தான், ஸ்கூலில் கலவரம் பண்ணினான், வாத்தியாரை எதிர்த்தான், அப்படின்னு ரவுடியாக வளர்றான் அப்படிங்கிற துருக்தங்கள், கெட்ட பெயர்கள் வராமல் இந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு இந்த மௌஞ்சி புல்லால் அமைந்த ஒட்டியானம் போன்ற பெல்ட் போன்ற இந்த மேகலையை அணிவிக்கிறோம். சர்மவரூதம் புனதி நாகாது. இது உடல், இதை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த பிரம்மச்சாரி பையனுக்கு இந்த அரங்கான்கயிறு. இவனுடைய பிராணன் அபானன் என்று இரண்டு. பிராணன் என்பது இன்ஹேல் பண்ணுறது, நாம் வாயு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறது. அபானம் என்பது கார்பன் டை ஆக்சைடு, உடம்பிலிருந்து கழிவுகள். நாம் இன்ஹேல் பண்ணுவது நன்னா அமைந்து நம்ம லங்ஸ், நுரையீரல் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அப்படி தான் இறைஞ்சி பேச முடியும், பெரிய தொடரான சொற்களை உச்சரிக்க முடியும் கம்பீரமாக. இன்றைக்கு ஆரம்பித்தால் அந்த குழந்தை வேதம் கணீர் என்று சொன்னால் 90 வயசு கூட துவனி அப்படி இருக்கணும். அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பிராணன் வலுவாக இருக்கணும். அதே சமயத்தில் அப்பானன், அதாவது உடம்பில் உள்ள கழிவுகள் சரியானபடி வெளியேற்றப்பட வேண்டும். இந்த இரண்டு வாயுக்களும் ஒழுங்காக சஞ்சரித்தாலன்றி நம் வாழ்க்கையிலே நம் உடல் நலம் பேண முடியாது. அதனால் பிராணன் அப்பானன் என்கிற இரண்டு வாயுக்களும் இந்த குழந்தைக்கு இருக்கின்றவை நன்கு நடமாட முடியாத வலிமை பெற வேண்டும். அதை இந்த மௌஞ்சியினாலே செய்யப்பட்ட இந்த ஒட்டியானம், அதாவது இடுப்பு கனி, இது செய்து தர வேண்டும். பிராணாபானாபியாம் பலமாபரந்தி. அப்பேற்பட்ட இந்த மௌஞ்சி இந்த பிள்ளை அணிந்து கொண்டால் கிரதி ரக்ஷா, இவனை தீய சக்திகள் அணுகாதபடி காப்பாற்றும். சகமானா அராதிஹி, எதிரிகளை, முக்கியமான எதிரி மனிதனுக்கு யார் தெரியுமா? மனிதன் பிறக்கும் பொழுதே அவனோட கூட பிறந்த எதிரி யார் தெரியுமா? நாம் பிறக்கும் பொழுதே நம்முடனேயே பிறந்து நம்முடனேயே கூடவே இருந்து நம்மை கெடுக்கக்கூடிய எதிரி. அவர் சொல்லுங்கள் சார், தெரிஞ்சுக்கிறோம். அவர் தான் மிஸ்டர் பசி. பசி என்கிற எதிரி இல்லை என்றால், அவன் நம்மை ஆட்டி படைக்கவில்லை என்றால் நாம் ஆஃபீஸ் போவோமா, படிப்போமா, வேலை செய்வோம்? மாட்டவே மாட்டோம். பசி என்கிற ஒன்று நமக்கு பல செயல்களை செய்ய தூண்டுவிக்கிறது, அதே சமயத்தில் பல செயல்களை செய்ய விடாமல் தடுக்க. உண்மையான எதிரி க்ஷுத்வை மனுஷியஸ்ய சகஜோ பிராத்ருவியா. பசிதான் மனிதனுடன் உடன் பிறந்த வியாதி, உடன் பிறந்த எதிரி. அந்த பசியை இவன் தாங்கினால் என்று நன்கு படிக்க முடியாது. பசி இல்லாமல் குழந்தைகள் படிக்கணும். 2 பாயிண்ட் இருக்குது. இளங்குழந்தைகளுக்கு பசி இருக்காதபடி உணவு கிடைக்கணும், படிக்கணும். அதே சமயத்தில் அந்த பசி அவர்களை வென்றுவிடக்கூடாது. அப்படி பசி என்கிற எதிரிடமிருந்து காப்பாற்றக்கூடியது இந்த மௌஞ்சி புல். இந்த மௌஞ்சி புல்லை அணிந்து கொண்டு நாங்கள் பர்த்தாரஸ்தே மேகலே மாறிஷாம, நாங்கள் துன்பப்படாமல் வாழ்வோமாக என்று இந்த பிள்ளை மந்திரம் அப்பா சொல்லி, அப்புறம் இந்த பிள்ளை இந்த மந்திரத்தை சொல்லணும்.
அந்த மந்திரத்தை சொல்லி இப்பொழுது இந்த மௌஞ்சி புல்லாலான அந்த இடை அணியை அணிய வேண்டும். இது பிரம்மச்சாரிகளுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது. அன்பர்களே, ஒரு புல் இவ்வளோ செய்யுமா? புல் செய்யாது. பின்ன எது செய்யும்? நம்ம தமிழ்நாட்டில் புல் என்றால் ரொம்ப பேருக்கு அவர்கள் தெரியாத உச்சரிப்பில் வேறு வார்த்தைகள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு கால் அறை என்றெல்லாம் சொல்வார். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இந்த புல் இவ்வளோ வலிமை வாய்ந்ததா? இவ்வளோ செய்யுமா என்றால், இந்த புல்லாலே ஆன இந்த அணியை அணியும் பொழுது சொல்லக்கூடிய பிரார்த்தனை அவ்வளோ வலிமையான பிரேயர். ஆகையினால் இந்த புல் தான் அந்த காரியத்தை செய்யறதுன்னு நினைக்கிறேன். இந்த புல்லை இடுப்பிலே கட்டிக்கொள்ளும் பொழுது செய்யக்கூடிய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையாக இந்த வலிமையை தரும்னா, அந்த பிரார்த்தனையினால கருணை கொண்ட திருவேங்கடமுடையான் தான் இந்த வலிமையை தரும். அது திருவேங்கடமுடையான் இப்படி நீங்கள் இளம் பிள்ளைகளுக்கு உபநயனம் செய்யும் பொழுதும் இப்படி மௌஞ்சியை அணிவித்தால் எனக்கு திருப்தின்னு சொல்லியிருக்கான். அவனை திருப்திப்படுத்துவதற்காக இதை நாம் செய்தால் திருவேங்கடமுடையான் திருவருள் செய்து நிச்சயமாக அந்த குழந்தையை நன்கு காப்பாற்றணும். அவனே வாமன பிரம்மச்சாரியாக வந்த பொழுது அவனுக்கு இந்த மௌஞ்சி யார் கொடுப்பது? கஷ்யபர் பாவம் குழந்தையை பார்த்தபோது ஆனந்தப்படுறார். அதுக்கு மௌஞ்சி தயார் பண்ண வேண்டுமே உபநயனத்தில். சப்தரிஷிகள், அத்ரி உற்சவ சிட்டர்கள், அவர்கள் பரபரப்போடு உபநயனத்துக்கு வந்தார்கள். உபநயனத்தில் மொய் வைக்கிறாங்கள், ஆள் கொண்டு தருவாங்க. அந்த ரிஷிகள் இதுதான் எங்களால் முடிந்தது என்று மௌஞ்சி புல்லாலான இந்த இடுப்பின் அணியை கொடுத்தார்கள். அதை அணிந்து கொண்டான் பகவான். அப்பொழுது சொன்னான், இந்த வரலாறை கேட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லி யார் யார் மௌஞ்சி புல்லாலான இந்த அணியை அணிகிறார்களோ அந்த பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கல்வி விக்கிரம் இல்லாமல் முடிந்து அவர்கள் நன்கு வாழ்வதற்கு ஆசீர்வாதம் அருளை நான் செய்கிறேன் என்று அந்த திருவருளை தரக்கூடிய மௌஞ்சியை இடுப்பிலே அணிந்து கொண்டு வாமனனாக அவன் மகாபலினி யாகத்துக்கே போகப் போகிறான் நர்மதை கரைக்கு. அதை நினைத்து நாரதர் திருவேங்கடமுடையானை மௌஞ்சி அணிந்தவனே என்று சொல்கிறார். வசிட்டருக்கு உபதேசம் பண்ணுகிறார். நாமும் அதை சொல்லி பார்த்தால் நமக்கும் அந்த நல்ல இன்பமான நம்ம குழந்தைகளுக்கு பிரம்மச்சாரிகளாக இருந்து மௌஞ்சியை அணிந்து நன்கு வேதம் பயின்று கல்விகளை கற்று தடங்கள் இல்லாமல் பாடங்களை படித்து முடித்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை சுருக்கமாக சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத ஸ்லோகம். சப்தரிஷி தத்தாம் நனுவாமனசன் புபார மௌஞ்சீம் ஒடுதாமுபேதः மௌஞ்சீயுஜம் தேனனுவந்தி நாம்னா ஸ்ரீவெங்கடேசம் கருணாநிதானம். கருணைக்கு இருப்பிடமான வெங்கடேசனை மௌஞ்சிக்கு என்கிறார்கள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக திருவேங்கடமுடையான் அந்த மௌஞ்சி அணிந்த வாமன பிரம்மச்சாரி குரன் பிரம்மச்சாரி அருள் செய்வான். மௌஞ்சியுஜே நமஹா. தமிழ் வாய்ப்பாடு. முனிவர் எழுவர் முஞ்சை புல்லால் தருமணியை இடையில் அணிந்தான் வாமன வடிவில் எனவே மௌஞ்சியு திருவேங்கடமுடையான். நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ